இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த தாவேகா கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய என்டிஏ தாவேகா கூட்டணி பேச்சு பற்றி பரபரப்பு தகவல்களை வெளியிட்டார். விஜயை முதல்வராக டில்லி தயார் நிலையில் இருப்பதாக சொன்னார். இன்னைக்கு உண்மையிலே பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு நம்ம பி டீம் சொன்னாங்க, நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு சொன்னாங்க. அப்படி பண்ணா ஜனவரி 10 ஜனநாயகம் படம் வந்து இந்நேரம் ரிலீஸ் முடிச்சு அண்ணன் வந்து 1500 கோடி சம்பாதிச்சிருப்பார், இல்ல 1000 கோடி சம்பாதிச்சிருப்பார். ஆனால் எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ரம்ஜான் மாதத்திலிருந்து நாங்க சொல்றோம், சிறுபான்மை சகோதரிகளே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய படம், தன்னுடைய மகனுடைய ரெஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியோட படம் 10 ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. இதை கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் உணரணும். இது யாரு பிஜேபி கூட இன்டைரக்டா இருக்காங்கன்னு உணரணும். அதுலயும் இந்தி திணிப்புக்கு எதிரான படமா, இருமொழி கொள்கைக்கு ஆதரவான படம்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த கொள்கைக்கு எதிராக யாரு இருக்கா? பிஜேபி இருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது இல்ல? அது எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இதுதான் அரசியல். அண்ணன் விஜய் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது, அவர் அரசியல் படமும் கிடையாது அது. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் சிறுபான்மை சகோதரர்களும், யாரு உண்மையாக மதசார்பற்ற கொள்கைக்காக அவர் நினைச்சிருக்கலாமே, சரி நம்ம சேர்ந்துக்கலாம். இப்ப சொல்றாங்களே எல்லாரும், அதான் கொடுக்குறாங்களே ஆஃபரு, கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர்னு சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. அவர் உறுதியா இருக்கிறார். நான் என்னுடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறேன். ஏனென்றால் முதல் நாளே சொன்னாரு, பெரியார் அவர்கள் கொள்கையும் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையும் உருவாக்கிய பொழுது அவர் சொன்னது சும்மா போட்டோக்காக கிடையாது. இன்றைக்கு நாங்கள் உறுதியாக சொல்றோம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆபீஸ்ல தான் பெரியார் சிலையும் இருக்கு, அம்பேத்கர் சிலையும் ஒன்றாக இருக்கிறது. இது அறிவாளத்துல கிடையாதுப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க. ஸ்டாலின் சார் சொல்லட்டும், முதலமைச்சர் சார் சொல்லட்டும், உங்க அறிவாலயத்துல அம்பேத்கர் சிலை இருக்கா? உங்க அறிவாலயத்துல பெரியார் சிலை இருக்கா? கிடையாது. அப்ப யார் கொள்கையில் அதிகமா இருக்கிறா?